नारायण अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद 82வது தசகம் உஷா பரிணயம். ஸ்ரீ குருவாயூரப்பா பகவானுக்கும் ருக்மணிக்கும் இடையிலே தோன்றியவன்தான் பிரத்யும்னன். அவன் பகவானுடைய அம்சமே ஆவான். அவனை பிறந்த 10 நாட்களிலேயே சம்பராசுரன் என்பவன் கவர்ந்து சென்று விட்டான். நாளடைவில் பிரத்யும்னன் சம்பராசுரனை கொன்று தனது மனைவியான ரதி தேவியுடன் துவாரகைக்கு திரும்பினான். பிறகு பாக்யவதியான ருக்மியின் பெண்ணான ருக்மவதியை கவர்ந்து மனம் புரிந்து கொண்டான். அவனது மகன்தான் அனிருத்தன். ருக்மியின் பேத்தியான ரோசனையை மணந்து கொண்டான். அத்திருமணத்திலே நடந்த விளையாட்டு சூதாட்டத்திலே எழுந்த பகையிலே பலராமன் ருக்மியை கொன்றார். மேலும் கலிங்க மன்னனின் பற்களையும் பிடுக்கி எரிந்து விட்டார். பரம்பொருளே குருவாயூரப்பா, மகாபலியின் புத்திரனான பானாசுரன் 1000 கைகளை படைத்தவன், பரமசிவ பக்தன். அவனது மகள்தான் உஷா, பெரும் புகழ் படைத்தவள். அவள் பகவானுடைய பெயர் அனிருத்தனை இதுவரை நேரில் பாராமல் இருந்தாலும் கனவிலே கண்டு அனுபவித்து விழித்த பின் எதிரிலே காணாமையால் பிரிவாற்றாமை கொண்டு வருந்தினாளாம். அந்த உஷையின் தோழிதான் சித்திரலேகா. சித்திரலேகா யோக சித்தி பெற்றவள், பல கலைகளில் மிக்க திறமை பெற்றவள். அவள் பல இளவரசர்களின் படங்களை வரைந்து உஷாவுக்கு காட்டினாள். அவற்றில் அனிருத்தனை உஷை அடையாளம் காட்டவே அந்த தோழி அவனை தனது யோக வலிமையால் பகவானது மாளிகையில் இருந்து உஷையின் மாளிகைக்கு இரவு நேரத்திலே எடுத்து வந்தாள். கன்னி மாடத்திலே காதலி உஷையுடன் அனிருத்தன் சுகமாக இன்புற்றிருப்பதை எவ்வாறோ அறிந்து கொண்ட சிவபக்தனான பானாசுரன் அனிருத்தனை சிறைப்படுத்தினான். நாரதர் இந்த செய்தியை கூற கேட்ட பகவான் யாதவர்களுடன் சேர்ந்து பானாசுரனுடைய சோனிதபுரத்தின் மேல் படையெடுத்து வந்தார். அந்த பானாசுரனின் நகரத்தை மலையரசன் இமவானின் அன்பு மகள் பார்வதியின் கணவரான பகவான் ஸ்ரீ பரமசிவன் காத்து வந்தார். அவர் தனது பூதப்படைகளுடன் யாதவ சேனையை தாக்கினார். மிக்க திறமை கொண்ட பாணன் விரைந்து வந்து யுயுதானனான சாத்தியகியுடன் போர் புரிந்தான். முருகன் பிரத்யும்னனுடனும் பகவான் குருவாயூரப்பர் பரமசிவனுடனுமே போர் புரிந்தாராம். தனது அஸ்திரங்கள் அனைத்தையும் பகவானது அஸ்திரங்களால் தடுக்கப்பட்டது கண்ட பரமசிவன் செய்வதறியாது திகைத்து நிற்கையிலே பூதப்பிரேத கணங்கள் அனைவரும் தோற்று பயந்து ஓடினார்களாம். மன்மதனின் அவதாரமான பிரத்யும்னனுடைய பானங்களால் முருகனும் புறங்காட்டிச் சென்றாராம். பாணனது மந்திரியான கும்பாண்டன் என்பவனும் புதிய மண்பானையை உடைப்பது போல பலராமனால் நொறுக்கப்பட்டாராம். அப்பொழுது பாணன் தனது 1000 கைகளில் 500 விற்களுடனும் மிக வேகமாக போருக்கு வர அவனது 500 விற்களும் பானங்களும் பகவானால் முறிக்கப்பட்டு ரதத்தையும் இழந்து ரணபூமியை விட்டுவிட்டு ஓடிவிட்டானாம் அந்த பாணன். அப்பொழுது பகவானது வைஷ்ணவ ஜுரத்தோடு சைவ ஜுரம் எதிர்த்து மோதி விரைவிலே ஓய்ந்து விட்டதாம். அதன் பின் உண்மை பொருளறிந்த அந்த சிவஜுரம் பகவானை துதித்துவிட்டு பகவானுடைய திருவிளையாடல்களை பாடுவோருக்கு தனது பயமின்மையை வரமாக அளித்து சென்றாராம். சிவஜுரம் ஞானியாக இருந்தும் இப்படி மக்களுக்கு தீங்கு செய்யலாமோ என்றால், ஸ்ரீ ருத்ரனுடைய சேவகர்கள் பொதுவாகவே உள்ளூர ஞானம் படைத்தவர்களாயினும் தமோ குணத்திற்கு ஆட்பட்டு கொடுமையான செயல்களை செய்பவர்களாக ஆகிறார்கள். அதன் பின் செருக்கு கொண்ட தீயோனான பாணன் பற்பல ஆயுதங்களை ஏந்தி மறுபடியும் போருக்கு வர அவனது செருக்குக்கு காரணமானத அவனது கைகளை பகவான் வெட்டி வீழ்த்தினாராம். இதை கண்ட ஸ்ரீ பரமசிவன் தனது பக்தனை காக்க வேண்டி பகவான் குருவாயூரப்பனை துதித்து நின்றாராம். அவரது சொற்படி பாணனை எஞ்சிய 2 கைகளோடு விட்டுவிட்டீர்கள். மேலும் சிவபக்தனான அவனை பயமற்றவனாகவும் செய்தாராம். அவன் அளித்த பற்பல சீர்களையும் உஷையையும் அனிருத்தனையும் அழைத்து கொண்டு பகவான் துவாரகைக்கு திரும்பி வந்தார். விபுவான ஸ்ரீ குருவாயூரப்பா, பகவானே, இந்திரனை இந்திர வேள்வியை தடுத்தல், மலையை குடையென எடுத்தல்,
பாரிஜாத தருவை எடுத்து வந்தது முதலிய பல சமயங்களில் வெற்றி கொண்டாராம். நந்தனை கவர்ந்த போது வருணனையும், குருபுத்திரனான பாலகனையும் மீட்டு கொண்டு வந்தபோது யமனையும், காட்டுத்தீயை விழுங்கிய பொழுது வாயுவின் நண்பனான அக்னியையும், வத்சாபகாரம் செய்த போது பிரம்மதேவரையும், இப்போது பாணனது போரில் ஸ்ரீ பரமசிவனையும் வெற்றி கொண்டார்கள் அல்லவா? பகவானே குருவாயூரப்பா, மற்ற எல்லா அவதாரங்களை காட்டிலும் இந்த அவதாரமே உலகம் கொண்டாடத்தக்க வகையிலே பெருமை பெற்று விளங்குகிறது. குருவாயூரப்பனே, மேற்குறித்த வெற்றிகளில் பிரம்மனை வெற்றி கொண்டது தசகம் 52லும், அக்னியை வெற்றி கொண்டது தசகம் 58லும், இந்திரனை வெற்றி கொண்டது தசகம் 62, 64லும், வருணனை வெற்றி கொண்டது தசகம் 64லும், யமனை வெற்றி கொண்டது தசகம் 76லும், பரமசிவனையே வெற்றி கொண்டது தசகம் 82லும் வர்ணிக்கப்படுவதை கண்டுகளிக்க. மேலும் நிருகன் எனும் மன்னன் அந்தணனது கோபத்தால் சபிக்கப்பட்டு ஓனானாக இருக்க அவனை பகவான் தூயவனாக்கி விண்ணவர் உலகத்தை அடையச் செய்தார். தனது உற்றார் உறவினர்களிடம் அந்தணர்களிடம் வைக்க வேண்டிய ஒப்புயர்வற்ற பக்தியை பற்றி உபதேசம் செய்தவர் நம் பகவான். குருவாயூரப்பா, கட்டத்திரியான என்னையும் நோயிலிருந்து காப்பாற்றி நான் எழுதிய இந்த நாராயண கிரந்தத்தை தினம் தவறாமல் படித்து வரும் என்னுடைய பக்தர்களுக்கு குருவாயூரப்பனின் பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த தசகத்தை முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.